ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீஷார் கன்சல்டன்சிலேருந்து மீண்டும் உங்களுக்காக. நேற்று வீடியோவில் நம்ம நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒரு இன்சைட் பார்க்குள்ளே இருந்தது. அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு நல்லா ப்ராஃபிட் வருங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நிஃப்டி நேற்று என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ நிஃப்டியை பொறுத்தவரையில் ஏற்கனவே ஒரு இன்சைட் பார் வந்திருக்குது. இதுதான் முதல் நாள், அதாவது இது 4th அன்னைக்கு 30th 4 ஏப்ரல் 30 உள்ளது. அதுக்கப்புறம் 2nd மே, இந்த ரெண்டுமே இன்சைட் பார் ஆகிருக்குது. 3வது வெள்ளிக்கிழமையும் அதே மாதிரி இந்த பார்க்குள்ளே தான் இதுவும் அடங்கியிருக்குது. அப்போது ஒரு நேரோ ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட்டை சுற்றிட்டுருக்கு. இப்போ இதுக்கு இந்த ஹைக்கும் இந்த லோக்கு கீழேயே தான் மார்க்கெட் 4 நாளாகவே இருக்குது. ஸோ இந்த ஹை லோவை பிரேக்கப் பண்ணும்போது மார்க்கெட் எந்த சைடு போகுதோ நல்லா அந்த சைடு போகும். இப்போ நாளைக்கு பார்க்கும்போது இந்த கேண்டிலோட ஹை லோவுக்கு மேலே தான் நம்ம பையோ செல்லோ எடுக்கணும். எடுத்தோம்னா நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த கேண்டிலோட ஹை லோ பார்க்கும்போது 11,824.45. அப்போ 11,825க்கு மேலே பை எடுக்கலாம். 11,734க்கு கீழே நம்ம செல் எடுக்கலாம். செல் எடுத்து இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸில் பாதியை நம்ம டார்கெட்டாக வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசன்ட் ப்ராஃபிட் வரும்போது நம்ம கட் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். இன்கேஸ் இந்த கேண்டிலே நாளைக்கே ஒரு வேளை கட் பண்ணால் நல்லா கீழே வரும். அது மாதிரி மேலே கட் பண்ணாலும் மேலே போகும். பொதுவாக இந்த மாதிரி ஒரு நேரோ ரேஞ்சில் இருக்கும்போது ஒரு 4-5 நாள் மார்க்கெட் ஒரு நேரோ ரேஞ்சில் இருக்கும்போது அந்த ரேஞ்சை கட் பண்ணும்போது கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ஏற்றமோ இறக்கமோ கண்டிப்பாக வரும். அப்படி பார்க்கும்போது இடையில ஒரு 20 நாளாகவே ஏறத்தாழ ஒரு மாதமாகவே பார்க்கலாம். இப்போ இந்த கேண்டிலில் ஸ்டார்ட் ஆகுது மார்க்கெட்டை. இது 29/3. அப்போது மார்ச் மாதம் 29ஆம் தேதி. அப்போ மார்ச் மாதம் விட்டால் கூட ஏப்ரல் ஒரு ஃபுல் மந்த்து. இப்போ மேலே நமக்கு ஏறத்தாழ ஒரு 10 நாளைக்கு மேலே ட்ரேடிங் டேஸ் நடந்து போச்சு. அப்போது ஒரு மாதம் ஏறத்தாழ 1 2 3 4 5 22 ட்ரேடிங் டேஸாகவே ஏறத்தாழ மோர் தென் 1 மந்த் 22 ட்ரேடிங் டேஸாகவே மார்க்கெட் இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே தான் நடந்துகிட்ருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக மார்க்கெட் வெயிட் பண்ணிகிட்ருக்குது. 18ஆம் தேதி நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டு வருது. சனிக்கிழமை கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகுறதுன்னு நினைக்கிறேன். அப்போ 20ஆம் தேதியிலேருந்து தான் மார்க்கெட் ஒன்று அப்பர் சைடாக லோயர் சைடாங்கிறத டிசைட் பண்ணும். அதுவரை நம்மளும் இந்த ரேஞ்ச் பவுண்டை பார்த்து தான் நம்மளும் இது மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம போகணும். அப்படி பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் இந்த ஹைக்கு மேலே, அதாவது 11,865 ஒன்ஸ் இதுக்கு மேலே போய் மார்க்கெட் செட்டில் ஆனால் மட்டும்தான் ஹைக்கு போகும். பையர் சைடுக்கு நம்ம எடுக்கலாம். அதர்வைஸ் அது கீழே வரதான் வாய்ப்பு இருக்குது. கீழே வரும்போது 11,569க்கு கீழே செல் ஆஃப் ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்த சப்போர்ட் இங்கே தான் அதுக்கு கிடைக்கிது 11,087. ஆனால் இந்த அளவுக்கு மார்க்கெட் போக வாய்ப்பு கிடையாது. இந்த 11,386 அல்லது இந்த 11,200 வர வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் பிஜேபிக்கு அகென்ஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக மார்க்கெட் இங்கே வரும். சப்போஸ் பிஜேபி வர முடியாத அளவுக்கு காங்கிரஸ் வருங்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கீழே வருவதற்குள்ள வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரையில் பிஜேபிக்கு ஃபேவராக தான் இன்றைக்கி மார்க்கெட் இருக்குது. பிஜேபி வந்ததுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே கட் பண்ணி இன்னும் நிறைய நியூ ஹைக்கு போகும். ஸோ இந்த இடத்துல இப்போ ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்கிறதுனால நம்மளும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் ட்ரேட் பண்ணணும். அதில் இப்போ 4 நாளாகவே ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த கேண்டிலுக்கு மேலே பை எடுங்க, கீழே செல் பண்ணுங்கள். ஆக நேற்று நமக்கு இந்த இடத்துல நம்ம பையும் செல்லும் கிடைக்கல. நேற்றோட ட்ரேடிங்கில், அதாவது வெள்ளிக்கிழமை ட்ரேடிங்கில் பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையில் 1 டே சார்ட் போட்டுக்கிறேன். இவனே அது 15 மினிட்ஸில் இருக்குது. இப்போ 1 டேயில் பார்க்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது சிஸ்டம். இப்போ பார்க்கும்போது அன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த கேண்டிலுக்குள்ளே இந்த கேண்டில் கம்ப்ரஸ் ஆகிருந்துச்சு. இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இந்த கேண்டிலுக்குள்ளே இது கம்ப்ரஸ் ஆகிடுச்சு. இந்த கேண்டிலுக்கு மேலே நம்ம பை சொல்லியிருந்தோம். அப்படி பார்க்கும்போது 30,047க்கு மேலே பை, 30,047க்கு மேலே போயிடுச்சு. மார்க்கெட் 237 ஏற்றால 190 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறோம்.
200 பாயிண்ட்ஸுங்கும்போது இதோட லாட் சைஸ் வந்து 20 இன்ட்டு 200ங்கும்போது ஏறத்தாழ 4000 ரூபாய். நமக்கு ஒரு 2000 2500 வரும்போதே நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணால் ஒரு 2000 ருபீஸ் நம்ம ஈஸியாக இல்லை 2000 to 2500 ருபீஸ் வந்து நம்ம ஈஸியாக கெயின் பண்ணியிருக்கலாம். இதே மாதிரி நம்ம யூஸ்வலாக ரெகுலராகவே வந்து ஹெச்டிஎஃப்சி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதை இன்றைக்கி நம்ம செக் பண்ணிடலாம். ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், என்னை பொறுத்தவரையில் ஒரு கவுண்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஸ்கிரிப்டில் தான் நீங்கள் ரெகுலராக டெய்லி ட்ரேட் பண்ணணும். அதில் உள்ள எல்லா பையும் செல்லும் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் எண்ட் ஆஃப் த மந்த் வந்து நீங்கள் வந்து 100% அதில் ப்ராஃபிட்டில் உட்கார முடியும். இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி எடுக்கிறீங்க, நாளைக்கு ஐசிஐசிஐ பேங்க் எடுக்கிறீங்க, நாளை கழிச்சு வேறு எதுவும் எடுக்கிறீங்கன்னா அந்த பை செல் வந்து நமக்கு சரியாக கிடைக்காது. அப்போ இன்றைக்கி இதில் கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட்டை நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளாகவே பார்த்துட்ருக்குறோம், டெய்லி ப்ராஃபிட் வந்துட்டுருக்குது. இப்போ நேற்று உள்ள 15 மினிட் சார்ட் மாற்றிக்கிறேன், இது 30 மினிட் சார்ட்டில் இருக்குது. இப்போ 15 மினிட் சார்ட் வச்சுருக்கிறேன். 15 மினிட் சார்ட்டை பார்க்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 15 மினிட் சார்ட்டில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 3 கேண்டிலோட ஹை லோக்கு கீழே தான் நம்ம செல் எடுக்கணும். ஃபஸ்ட்டு கேண்டிலே நமக்கு நல்லா ஒரு ஹையும் லோவும் கொடுத்துட்டேன். அதுக்குள்ளே தான் மற்றபடி ஏறத்தாழ ஒரு இந்த டைம் என்ன டைம் 11 o'clock வர இல்லை 1 o'clock தான் அதை கீழே பிரேக் பண்ணியிருக்கிறேன். 1 மணிக்கு பிரேக் பண்ணோன்னா ஆல்மோஸ்ட் அந்த டார்கெட் வந்து நல்லா நமக்கு கிளியராக கொடுத்துருக்குறேன். ஸோ இன்றைக்கும் ஹெச்டிஎஃப்சி வந்து நம்ம ப்ராஃபிட்டை தான் புக் பண்ணுறோம். அதனால் நேற்று பார்த்திங்கன்னா நம்ம இது பேங்க் நிஃப்டிலையும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம், ஹெச்டிஎஃப்சிலையும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். ரெண்டையும் சேர்த்தா எப்படியும் ஒரு 3500 வரை நம்ம ஒரு டீசன்ட் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். நமக்கு நிஃப்டியில் வந்து நேற்று சான்ஸ் கிடைக்கல, நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையில் இப்போ ஏன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணும்போது 1 hour சார்ட்டில் பண்ணினா தான் கொஞ்சம் ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா டைம் ஃப்ரேம் கூட மார்க்கெட்டில் உள்ள இந்த சின்ன இதெல்லாம் வந்து நாய்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும். சரி, ஒரு சின்ன கேண்டில் இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா 2 கேண்டில் பை கொடுத்துருக்குறான், இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஸ் மோட் கொடுத்துருக்கான். இதெல்லாம் வந்து நம்ம 1 hour சார்ட்டில் வரும்போது வராது. கிளியர் இண்டிகேஷன் ஃபஸ்ட்டு பையில் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் செல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான், கிளியராக இண்டிகேட் பண்ணிவிட்டு க்ளோசிங்கில் பை வந்திருக்குது நேற்று லாஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸில். பட் நமக்கு ஹல் மூவிங் ஆவரேஜை பார்க்கும்போது கிராஸ் ஓவர் ஆகி கீழே வந்திருக்குது. அட் எனி பார்ட் ஆஃப் டைம் வந்து இந்த லெவலுக்கு மேலே போய் நமக்கு க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ண முடியும், பையினை நம்ம எடுக்க முடியும். அது வரை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நாளைக்கு நம்ம அந்த நம்மளோட ஏற்கனவே உள்ள டெக்னிக் ஃபஸ்ட்டு 3 கேண்டிலோட ஹைலோவை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே போனால் பையும் கீழே போனால் செல்லும், நம்ம இதில் எடுக்கலாம். பட் இப்போது ப்ரெடிக்ஷன் வந்து அது டவுன் சைடில் தான் இருக்குது. சப்போஸ் நாளைக்கு அந்த ஃபஸ்ட்டு 3 கேண்டிலோட லோக்கு கீழே கட் பண்ணால் தைரியமாக செல் கொடுத்து நம்ம கூட கொஞ்சம் ப்ராஃபிட்டுக்கோ டார்கெட்டுக்கோ நம்ம வெயிட் பண்ணலாம், அந்த மாதிரி வரும். ஆக நாளைக்கு இப்போது நம்ம நிஃப்டியில் என்ன பண்ணணும், பேங்க் நிஃப்டியில் என்ன பண்ணணும், ஹெச்டிஎஃப்சிலையும் நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோங்கிறத வந்து சொல்லியிருக்கிறேன். எப்போவுமே இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வந்து அது செல்லில் இருக்கும்போது நாளைக்கும் செல் நமக்கு கிடச்சதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு அந்த 45 மினிட்ஸில் 3 கேண்டிலுக்குள்ளே கீழே 3 கேண்டிலுக்கு அப்புறம் நம்ம லோவை பிரேக் பண்ணி செல் கிடச்சதுன்னா தைரியமாக எடுத்துகிட்டு நம்ம டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணலாம். சப்போஸ் பை கிடச்சதுன்னா அப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து மூவிங் ஆவரேஜுக்கு கீழே செல் ட்ரெண்டில் இருக்கும்போது மார்க்கெட் பை ட்ரெண்ட் கொடுக்குது. அப்படிங்கும்போது நம்ம ஒரு சின்ன மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியே வந்துட்டோன்னா வி ஆர் சேஃப். எப்போ வந்து இந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதோ அப்போது வந்து தைரியமாக நம்ம பை எடுத்துகிட்டு கூட கொஞ்சம் நேரம் நம்ம டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணலாம். இவ்வளோ தான், சின்ன ஸ்ட்ராட்டஜி தான், சிம்பிள் டெக்னிக் தான். இதை நம்ம எப்போவுமே மைண்டில் வச்சுட்டு பண்ணால் டெஃபினட்டாக நம்மளால் ஒரு நல்ல லாங் ரன்னில் இந்த பிஸ்னஸை கொண்டு போய் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளைக்கு வேறு புது ஒரு டாப்பிக்கோடு நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.